வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வாழ்க்கை ஓடும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குப்பி கிழவிக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. வாய் அடைத்தது போல ஆகிவிட்டது. சண்டையில் மருமகள் வள்ளியே ஜெயித்து விட்டது போல ஒரு உணர்வு. வள்ளி அப்படி பேசி இப்படி பேசி கடைசியில், என் பிள்ளைய நான் அடிக்கிறேன் இல்ல கொல்றேன், நீ யாரு அதை கேட்க என்றல்லவா சொல்லிவிட்டாள். அதற்கு பதிலாக சுட சுட ஏதாவது கொடுத்துவிட வேண்டும் என்று கிழவி துடித்தாள். அப்படி எதுவும் கிடைக்காது போல் இருக்கவே சட்டென்று இந்த கொல்றேன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டாள். ஏதோ ஒரு துரும்பு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கொல்லுவியாடி, கொல்லு, வெட்டி போடு. கொலகார பைய வமுசுந்தானே, பின்ன என்ன செய்வ? இப்போது வள்ளிக்கு ஆவேசம் வந்துவிட்டது. தன் பரம்பரைக்கு வந்துவிட்ட அவமானத்தை துடைக்க அவள் போர்க்கோலம் பூண்டாள். அவளது சித்தப்பன் ஒருவன் வரப்பு தகராறில் கடப்பாறையால் அடித்து ஒருவன் மண்டையை பிளந்துவிட்டு இன்னமும் ஜெயிலில் இருக்கிறான். அதைத்தான் கிழவி குத்தி காட்டுகிறாள் என்று நினைத்தாள் அவள். சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்படி பெரிய சங்கதிகளை இழுக்கிறாளே, இவளை என்ன செய்தால் தகும் என்று வந்தது அவளுக்கு. கொலக்கார வம்சம் அது இதுன்னு சொன்ன மயிறு அறுத்துடுவேன் என்ற கிழவியை பார்த்து முன்னேறினாள். வரும்போதே கை தன்னால் முந்தானையை எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டது. கிழவி, எங்கடி அரடி பார்க்கலாம் என்று முன்னே வந்தாள். வள்ளி கிழவியின் மயிரை பிடிக்க, பதிலுக்கு இவளும் பிடிக்க, இருவரும் சிறிது நேரம் ஈடுபட்டார்கள். சேரி வேடிக்கை பார்த்து ரசித்தது. தன் வீட்டு திண்ணையில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த பழனி கிழவன் சொன்னான், ஏ வேலாயி, இது என்ன சனியனுங்க, விலக்கி விட்டு தோலை. சின்னதுக்கும் புத்தி இல்லை, பெருசுக்கும் புத்தி இல்லை. வேலாயி தன்னால் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியும் அடக்க முடியாமலும் விரைந்து வந்து, ஏ அத்தை, ஏ அக்கா, இது என்ன, நீங்க பொம்பளைங்க தானா, விட்டு தொலைங்க என்று இருவருக்கும் நடுவில் நின்று இருவரையும் பிரிக்க முயன்றாள். அவர்களும் இப்படி ஒரு சமாதான தேவதைக்கே காத்திருந்தவர்கள் போல தலைமுடியை விட்டுவிட்டு முறைத்து கொண்டு நின்றார்கள். இருவருக்கு மூச்சு வாங்கியது. வரட்டுண்டி அவன் வந்ததும் தாலி அறுத்துக்கிட்டு விரட்ட சொல்ற. இது குப்பி. ஆமா, அதை அறுத்து போட்டு நீயே கட்டிக்க. நீ போய் உங்க அப்பனை கட்டிக்க. வேலாயி சலித்தபடி சொன்னாள். சீச்சி, இது என்ன அசிங்கம், நீங்கள்லாம் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லையா? பின் மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு திண்ணையில் ஆளுக்கு ஒரு திசையில் உட்கார்ந்து கொண்டார்கள். இருவர் மனதிலும் பெரும் பெரும் மனப்பாட நிகழ்ச்சிகள். மகன் வந்ததும் எப்படி எப்படி சொல்வது என்று, கிழவிக்கும் புருஷன் வந்ததும் எப்படி எப்படி சொன்னால் நம்புவான் என்று மனைவிக்கும். சிறிது நேரம் சென்று வள்ளி தலையை தூக்கி பார்த்தபோது அவளுக்கு முன்னால் 10-20 அடி தூரத்தில் 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் தலைமயிரை ஒருவர் பிடித்து கொண்டு முன்பு இவர்கள் நடத்திய மாதிரியே நடித்து காட்டினார்கள். அதை இவ்வளவு சண்டைக்கும் காரணமான வள்ளியின் மகள் குப்பியின் பேத்தி வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். சிறுவர்கள் நடிப்பை கண்ட வள்ளி, ஏடு விளக்கமாத்த என்று விரட்டினாள். உங்க அப்பனும் ஆத்தாளும் அன்னைக்கு குடிச்சு போட்டு ரோட்ல துடி கூட இல்லாம ஆடுனாங்களே, அப்படி ஆடுங்கடா, போங்கடா. அவர்களோ அவளுக்கு பயந்து ஓடினாலும் தூர போய் தங்கள் வீட்டோரம் நின்று கொண்டு அதே மாதிரி செய்தது மட்டுமில்லாமல் அவளை பழிப்பு காட்டுவது போல பல்லை காட்டி சிரித்தனர். இனி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று உணர்ந்த வள்ளி, ஜாதி கெட்ட கழுதிக என்று திண்ணையில் கொஞ்சம் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். இரவு 11 மணி சுமாருக்கு சின்னையா வீடு வந்து சேர்ந்தான். ஆனால் அவன் வந்ததும் செருப்பை விட்டெறிவதற்கு சமமான வேகத்தோடு கழட்டியதை கண்டதுமே மாமியும் மருமகளும் இன்று தங்கள் சண்டையை வெளியிடக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டார்கள். ஏனென்றால் சின்னையா வெளியில் ஏதாவது சண்டையோ வம்போ செய்து கொண்டு அந்த ஆத்திரம் தீராமல் வந்திருந்தால்தான் இப்படி செருப்பை விடுவான். அது அவன் நிற்கும் இடத்தில் இருந்து 4 அடி தூரம் போய் விழும். அன்று இவர்கள் தங்கள் கதையை சொன்னால் அநேகமாக இருவருக்கு உதை விழும். தண்ணி உண்டா? வள்ளி ஒரு அலுமினிய குண்டாவில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தாள். அவன் கை கால் முகம் கழுவிக்கொண்டு தலை துண்டை எடுத்து ஈரத்தை துடைத்தபடி திண்ணையில் உட்கார்ந்தான். அம்மாக்காரி முதுகை திருப்பி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அன்பழகி தூங்கிடுச்சா? சின்னையா கேட்டான். ஆமா, தூங்கிடுச்சு என்றாள் வள்ளி. சின்ன பைய?
தூங்குறா. ஆத்தா சோறு தின்னாச்சா? இல்ல. ஏன்? திங்கு. ஏன் அத்தா? வெள்ளன வெடுக்குன திங்கிறது தானே? திங்கலாம். கிழவி அசட்டையாக சொன்னாள். வேறு மாதிரியாக மகன் வந்திருந்தாள். ஆமா, மானங்கெட்ட சோறு தின்னுட்டா போதும் என்று ஆரம்பித்திருப்பாள். வழக்கமான குசலங்கள் முடிந்ததும் சின்னையா சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு பீடியை எடுத்தான். நெருப்பொட்டி கொடு என்றான். அவன் சொன்னதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் வள்ளி அடுப்பை கிளறி நெருப்பிருந்த ஒரு சுள்ளியை எடுத்து அதை ஊதிக்கொண்டு வந்தாள். அதை வாங்கி பீடியை பற்ற வைத்துவிட்டு சின்னையா, ஏன் நெருப்புட்டி இல்லையா என்றான். வள்ளி இல்ல என்றதும், என்ன பொழப்பு பழைக்கிறோம் என்று சலித்து கொண்டே சுள்ளியை அவள் கையில் கொடுத்தான். ஒரு 5 நிமிஷம் யாரும் பேசவில்லை. அவன் பீடியை புகைத்து கொண்டிருந்தான். பீடி முடியும் தருணத்தில் அவனுக்கு லேசாக வயிறு வலித்தது. தடவை விழுந்த பைய எந்திரிக்கிறதுக்குள்ளேயே முகத்துல 2 உத விட்டு எந்திரிக்க விடாம பண்ணி இருந்தா திருப்பி வந்து வயிற்றுல குத்தி இருக்க மாட்டான். வரவன் போறவன் எல்லாம் என்ன எதான பேசுறான். அட, எங்கூட இருந்தவனுக்கு கூட என்னைய சப்போர்ட் பண்ணலையே, நழுவிட்டானுங்களே. அத்தினி பையில இருந்தானுங்களே, இவனுக்கு நான் தானா கண்ணில் பட்டேன். நம்ம நேரமும் சரியில்லை. சின்னையாவின் மனம் அன்று சினிமா தியேட்டரில் நடந்ததை எண்ணி குமரியது. அவனுக்கு கொடுத்தது பத்தாது, பேச்சு ரொம்ப ராங்கா பேசிட்டான். 4 நாள் விட்டு நாமளே அவனை ராங்கா வம்புக்கு இழுத்து நம்ம ஆளுக 4 பேர் இருக்கப்ப அவன்தான் இழுத்தான்னு நல்லா கொடுக்கணும். இன்னைக்கு இடம் அவன் இடமா போச்சு. இடைவேளையின் போது அவன் சிறுநீர் கழிக்க போயிருந்தான். அதற்கென ஒதுக்கி இருந்த இடத்துக்கு முன்னால் காலியாக இருந்த கொஞ்சம் நிலத்தில் ஒரு 10-30 பேர் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தார்கள். தியேட்டர் சிப்பந்தி ஒருவன், பாதையில் இருக்காத, உள்ளப்போ 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 என்று கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் கரடியாக கத்தியதை யாரும் சட்டை செய்யவில்லை. கடைசியாக அந்த சிப்பந்தி, இனி சத்தம் போட்டு பிரயோஜனமில்லை, ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு வரும்போதுதானா சின்னையா போய் உட்கார வேண்டும். சிப்பந்தி ஆத்திரத்தோடு வேகமாக வந்து சின்னையாவுக்கு பின்னால் அடியில் கையை கொடுத்து கொஞ்சம் பலமாகவே தூக்கி விட்டு விட்டான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சின்னையா தடுமாறி போய் எதிரே இருந்த சகதி போன்ற அசிங்கத்தில் மிதிக்க வேண்டியதாகிவிட்டது. சின்னையா ஏற்கனவே முன்கோபக்காரன், இப்போது அவமானம். அவன் வேகமாக திரும்பி வந்த வேகத்தோடு சிப்பந்தியை பிடித்து தள்ளினான். அவன் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்த ஆள் மேல் இடறி கீழே விழுந்து விட்டான். அவன் எழுந்ததும் இருவருக்கும் துவந்த யுத்தம். அது விளக்கப்பட்டதும் ஆபாசமான வாய் சண்டை. இந்த சண்டையில் தான் தோற்றுவிட்டது போலவும் எல்லோரும் தன்னைத்தான் குற்றம் சொல்கிறார்கள் என்ற உணர்வும் சின்னையாவுக்கு. இந்த சண்டையை பற்றி படம் விட்டதும் 2 பேர் பேசிக்கொண்டு போனது வேறு. அவர்களும் அவனையே மட்டமாக பேசினார்கள். ஒருவன் தமாஷ் வேறு பேசினான். வெள்ளக்கார பையன் இந்தியாவுக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அவன் நமக்கு சரியா ஒண்ணுக்கு இருக்க கூட சொல்லி கொடுக்காம போயிட்டான் சார். வள்ளி கேட்டாள். சோறு திங்கிறது தானே? திங்கலாம். ஆத்தாவுக்கு முதல்ல போடு. வள்ளி மெதுவாக சொன்னாள். கூப்பிடு. ஏன் நீ கூப்பிட மாட்டியா? திரும்பி சண்டையா? மாமியார் மருமகள் இருவருமே பேசவில்லை. சின்னையாவுக்குள் எரிச்சல் மீண்டும் குப் என்று பிடித்தது. தியேட்டர் சண்டையின் தொடர்ச்சி போல் பொறிந்தான். உங்களை சொல்லி குத்தமில்ல, மனுஷன் ஆடா உழைச்சு சீம தண்ணி வித்து லாரியில மூட்டை சுமந்து 4 காசு கொண்டாந்தா அதை வச்சு ஒழுங்கா வடிச்சு போட முடியல. பொழுது விடிஞ்சா வம்பு சண்டை. ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். அரை வயிற்று கஞ்சியில நீங்க போடுற ஆட்டம் மனுஷன் வீட்டுக்கு வர முடியல. தான் பொதுவாக இருவரையும் பிடித்து வாங்குவதாக அவன் நினைப்பு. ஆனால் இருவருமே எல்லாமே தங்களுக்கு மட்டுமாகவே எடுத்து கொண்டார்கள். கிழவிக்கோ முதலில் இன்றைக்கு இவனிடம் வாயை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இருந்திருந்தும் இதை கேட்டு பொறுக்க முடியவில்லை. அவள், ஆமாப்பா, உன் பஞ்சாதி போடுற சோத்துல கொழுத்து போய் தான் ஆடுற. உனக்கு புண்ணியமா போகுது. என்னை கொண்டு போய் நாளைக்கே செல்லாயி வீட்டுல விட்டுடு என்றாள். செல்லாயி அவளது மகள். ஏன் கொண்டாங்குடுத்தான் வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு மானத்தை வாங்கணுமாக்கும் என்றான் சின்னையா. இங்க மட்டும் என்ன வாழுது? ஏண்டி பொம்பளை பிள்ளைய போட்டு அப்படி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா? அப்படி என்ன பேசிட்டா? பெத்த தாயின்னு இருந்த பிள்ளை அடிக்க மாட்டாளா? நீ எங்களை எல்லாம் அடிச்சது இல்லையா? அதுக்கு மெய்யடி பொய்யடின்னு ஒரு கணக்கு இல்லையா? அதான் போகட்டும், பொம்பளை பிள்ளையை எதால் அடிக்கிறது? சின்னையா வள்ளியை திரும்பி பார்த்து கேட்டான். எதால் அடி அடிச்ச? ஒரேடியா சண்டித்தனம் பண்ணுச்சு.
ஆத்தூரத்துல பக்கத்துல கிடந்ததை எடுத்து போட்ட. எதடி? இதற்கு வள்ளி பேசவில்லை. கிழவி பேசினாள். விளக்கு மாத்து கட்டையில. சின்னையாவுக்கு கிர் என்று வந்தது. பிள்ளைகளை தொட்டா மட்டும் கெட்ட ஜாதி பையிலா இருப்பேன் என்று சொல்லி சொல்லி அதே மாதிரி ஆகிவிட்டிருந்தவன் அவன். செல்ல மகளை துடைப்பத்தால் அடித்து விட்டாள் என்றால் கேட்க வேண்டுமா? சடார் என்று எழுந்து மனைவியை நோக்கி ஒரு அறை விட்டான். அவ்வளவு கொழுத்து போச்சா? அவ்வளவுதான். வள்ளிக்கு ஆங்காரம் வந்து விட்டது. ஏன் இதோட விட்டுட்ட? அது சொன்ன மாதிரியே தாலி அறுத்துக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு வரட்ட என்றாள். ஏண்டி என் தலைமயிரை பிடிச்ச? அதுக்கு சொன்னேன்டி என்றாள் கிழவி. சின்னையா கத்தினான். மயிர்புடி சண்டை வரையில வந்துட்டீங்களா? நாளை காலையில இங்க இருக்காதீங்க, ஓடி போயிடுங்க. சனியன்களா, உங்க மூஞ்சியில முழிச்சாலே மனுஷன் உருப்பட மாட்டான். போறேன். இந்த மானங்கெட்ட கஞ்சி குடிக்கிறதுக்கு சித்தாளு வேலை செஞ்சு மரியாதையா வைத்து கஞ்சி குடிக்கலாம் என்றாள் வள்ளி. எதிரி மானங்கெட்ட கஞ்சி? இங்க நான் என்ன என்ன திருடி மொல்ல மாரியா கொண்டாரன் என்ற சின்னையா மீண்டும் 2 அடி வைத்தான். வள்ளியின் அழுகை தெருவுக்கே கேட்க ஆரம்பித்து விட்டது. இதில் கிழவிக்கு திருப்தி படவில்லை போல் இருக்கிறது. திண்ணையில் இருந்து எழுது கொண்டே, ஊர் மெச்சிக்கிறதுக்கு 2 தட்டு தட்டுமா, அவ ஒப்பாரி வெப்பா. இதுக்கு நாளைக்கெல்லாம் அவளையே சுத்தி சுத்தி சரசம் பண்ணுவா. நாங்கள்லாம் அடிபட்டிருக்கோம் என்று முணுமுணுத்தது போல சொன்னாள். சின்னையா ஆத்திரத்தோடு வந்து அவள் முன்னால் நின்று கொண்டு, 2 தட்டு தட்டாம வேற என்ன செய்ய சொல்ற? வெட்டி போடுற சொல்றியா? பின்ன ஒரு அருவா கொண்டா என்றான். கிழவிக்கு தர்க்க சாஸ்திரங்கள் எல்லாம் மத்துப்படி அவள் பேசினாள். அவளை ஏன் வெட்டுற? என்னைய வெட்டு. எனக்கு நிம்மதி, உங்களுக்கு நிம்மதி. அவளது கன்னத்திலும் ஒரு அறை விழுந்தது. உடனே எங்கிருந்தோ சாமியே வந்து அவள் உடலுக்குள் புகுந்து கொண்டது. டேய், அடிக்கிறையாடா டேய், இன்னும் 3 நாளைக்குள்ள உன் கைக்கு பச்சைவாதம் வரல, நான் ஒருத்தனுக்கு முந்தானி போடல. மகமாயி, நீயே கேளு என்று குனிந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து காற்றில் இறைத்தாள். பழனி கிழவன், என்னடா இது, பகல்னு இல்லை, ராவுன்னு இல்லை, ஆணின்னு இல்லை, பொண்ணுன்னு இல்லை, எப்ப பார்த்தாலும் ரகலை, எங்கேயோ கிடந்த குறக்கூட்டம் சேரியில வந்து குடியேறிடுச்சு என்று அங்கலாய்த்தான். சின்னையா இங்கிருந்தபடியே, ஆமா, இவர் பெரிய ஜாதிமானு என்றான். பழனி வீட்டில் இருந்து வேறொரு ஆண் குரல், அப்பா நீ சும்மா இருக்க மாட்ட, உன் வாயை தச்சாத்தான் பேசாம இருப்ப போல இருக்கு என்று அதட்டியது. சின்னையா பழையபடி வந்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். உட்கார்ந்தவன் சிறிது நேரத்தில் அப்படியே படுத்தான். வள்ளி வீட்டுக்குள் முடங்கி கிடந்தாள். கிழவி இன்னும் தூங்கவில்லை. மூவர் மனதிலும் மூவகை திட்டங்கள், ஆக்ரோஷங்கள், வருத்தங்கள். மனுஷன் மாடா கிடந்து வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்தா அதை நன்னி விசுவாசத்தோட பார்க்க ஒரு நாதி கிடையாது. நன்னி கட்ட ஜென்மங்க எக்கேட கெட்டு போகட்டும், நாம விடிஞ்சா கிளம்பிட வேண்டியதுதான். இது சின்னையா. உடம்பு துரும்பா போயும் வஞ்சனை இல்லாம உழைச்சும் அடி உததான் மிச்சம். இன்னி இதை எத்தனை காலத்துக்கு சகிச்சுக்கிறது? காலையில வண்டிக்கே போயிட வேண்டியதுதான். இது வள்ளி. அயோக்கிய பையன், இவனை வழக்கு என்ன பாடுபட்டிருப்ப, எவ்வளவு காசு இறைச்சிருப்ப. இப்ப என்னையவே கை நீட்டி அடிக்கிறானே, இவன் உருப்படவா போறா? எனக்கு என்ன, செல்லாகிட்ட போனா பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தங்கம் தங்கன்னு வச்சு கஞ்சி ஊத்துவா. இது கிழவி. அப்போது அந்த குடும்பம் தானே 3 கூறாய் உடைந்து 3 திசையில் சிதற பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அதன் பிறகு 1 மணி நேரம் கழிந்திருக்கும். அதாவது மணி 12:30 இருக்கும். புரோக்கர் முனியப்பன் வந்து மெதுவாக சத்தம் கொடுத்தான். சின்னையாண்ண, சின்னையாண்ண. சின்னையா, யாரு, முனியப்பனா என்றான். ஆமா என்ற முனியப்பன் வந்து தலைமாட்டில் உட்கார்ந்தான். சின்னையா எழுந்திருக்காமலே கேட்டான். என்ன முனியப்பா இந்த நேரத்துல? இப்பதான் டவுன்ல இருந்து வர்றேன். நாளைக்கு 15 ஆளு மருது போகணும். ஒரு 20 நாளைக்கு அங்கேயே இருக்கணும். வளர்மதி லாரி முதலாளி 50 ரூபாய் அட்வான்ஸ் தரேங்கிறாரு. ஏதோ 2-3 மில்லுக்கு பேல் கட்டி ஏத்தணுமா, நீயும் வர்றியா? சின்னையா பேசவில்லை. என்னண்ணே? நான் வரல. ஏன்? என்னத்தை சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? பேல் கட்டி ஏற்றி இறக்குறது சும்மாவா இருக்கு? நெஞ்செலும்பு காஞ்சு போகும். அந்த காசை வாங்கிக்கிட்டு இங்கே வந்தா சந்தோஷப்பட யார் இருக்கா? சண்டை போடத்தான் ஆள் இருக்கு. ஏன், ஏதாச்சும் சண்டையா? சின்னையா ஒன்றும் பேசவில்லை. என்னமோ வர்றதுன்னா வா, காலையில் 6 மணிக்கு புறப்படணும். 4 பேத்துக்கு அட்வான்ஸ் கூட வாங்கியாந்திருக்க, வீட்டில் கொடுத்துட்டு போகலாம். சிறிது இடைவெளி விட்டு சின்னையா கடைசியாக சொன்னான். நான் வரலப்போ. முனியப்பன் புறப்பட்டு போனான்.
மீண்டும் ஒரு அரை மணி நேரம் சென்றது. சின்னையா எழுந்து உட்கார்ந்தான். பிறகு வெளியே வந்தான். வள்ளியும் அதுவரை தூங்கவில்லை என்று தெரிந்தது. இவன் புறப்படும் அரவம் கேட்டதும் குடிசைக்குள் படுத்திருந்தவள் தலையை தூக்கி பார்த்தாள். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. ஒரு 15 நிமிஷங்கள் கழித்து சின்னையா மீண்டும் வந்து திண்ணையில் உட்கார்ந்தான். ஒரு பீடியை பற்ற வைத்தான். கையில் நெருப்பு பெட்டி இருந்தது. முனியப்பனிடம் வாங்கி இருக்க வேண்டும். அதுவரை அந்த இரவில் தங்கள் குடும்பத்தில் எதுவும் நடக்காதது போல வள்ளி கேட்டாள். எங்க போயிட்டு வர? காலையில் 6 மணிக்கெல்லாம் மருது போற என்று கையில் இருந்த நோட்டுகளில் ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு மீதியை மடித்து அவளிடம் எறிந்தான். ஏன் 20 நாளைக்கு மருதியில போய் உட்காராட்டி இங்க இந்த வேலை கிடைக்காதா? இந்த மழை காலத்துல எவன் சேர்ந்தாப்புல 20 நாளைக்கு வேலை தர்றான்? அதோட அட்வான்ஸ் வேற 50 ரூபாய் தர்றான். 10 நாள் போனதும் ஒரு தடவை வந்துட்டு போ. ஆ ஆ காலையில குளிச்சுட்டு போறியா? ஆ. அவர்களுக்கு தூக்கம் கெட்டு போயிருந்தது. ஒரு 10 நிமிஷம் அவன் திண்ணையிலும் அவள் உள்ளேயுமாக உட்கார்ந்திருந்தார்கள். சின்னையன் உட்கார்ந்திருக்கும் அவளை இரண்டொரு தடவை பார்த்தான். பிறகு உள்ளே போனான். வெளியே ஓடி விடுவதாக பாவலா செய்தாள் அவள். அவன் அவள் சேலையை பிடித்து நிறுத்தி கொண்டான். கிழவி எழுந்து வேலியோரம் போனவள் திரும்பவும் திண்ணைக்கு வராமல் பக்கத்து வீட்டு ஒட்டு திண்ணைக்கு போய் படுத்து கொண்டாள். சின்னையாவும் வள்ளியும் ராசியாகி விட்டார்கள். குப்பி ஒருத்திதான் பாக்கி இருந்தாள். காலை 5 மணி இருக்கும். கிழவி பக்கத்து வீட்டு திண்ணையில் இருந்து வந்து, வள்ளி, ஏ வள்ளி என்று கூப்பிட்டாள். என்ன? அவன் காலையில் 6 மணிக்கு போறேன். நான் எந்திரிச்சு சுடு தண்ணி போடுறது போடுற. ஆமாம், பச்சை தண்ணி வேணாம், ரொம்ப ஊத காத்தா இருக்கு. 6 மணிக்கெல்லாம் சின்னையா பயணத்திற்கு தயாராக நின்றான். அவனுடைய பெண் அன்பழகி அவன் கையை பிடித்து கொண்டு நின்றாள். சின்ன பையன் வள்ளியின் இடுப்பில் இருந்தான். கிழவி வாசலில் நின்று நல்ல சகனம் வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், வரப்ப வள்ளிக்கு ஒரு சீலை எடுத்துக்கிட்டு வா, அவளும் தான் 2 சீலையை துவைச்சு கட்டுறா. வரப்ப உங்க ஆத்தாவுக்கு ஒரு வெத்தலை பாக்கு உரல் வாங்கிக்கிட்டு வா, தொலைஞ்சு போச்சு. எத்தனை நாளைக்கு பழனி கிழவங்கிட்ட ஓசி வாங்குறது என்ற மாமியாருக்கு சிபாரிசு செய்தாள் வள்ளி. எனக்கு பாவாடை என்றாள் அன்பழகி. எக்கோ என்றான் சின்ன பையன். என்னடா வேணும்? மிட்டாயி சொல்லு. மிட்டா. டாட்டா சொல்லு. குழந்தை சொல்லவில்லை. சொல்லுடா போக்கிரி நாயி என்றாள் பாட்டி. இதை மட்டும் சரியாக சொன்னான் பேரன். போக்கிரி நாயி. நால்வரும் சிரித்தனர். அப்போ நான் வர்றேன், சண்டை சச்சரவு போட்டுக்காம இருங்க. போயிட்டு வா, கொஞ்சம் கோபத்தை அனுசரித்து வம்பு தும்பு இல்லாமல் வந்து சேரு. சின்னையன் புறப்பட்டான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.